ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலில் +2 முடிச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸாக இருக்கும். முக்கியமாக இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேம்டு யூனிவர்சிட்டிக்கு போகலாமா, இல்லை கவுன்சிலிங் மூலிமா போகணுன்னா எந்த காலேஜ் பெஸ்ட்டு, இது ரிலேட்டடான எல்லா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி வந்து 5 PM ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி லேட் ஆகும், தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஆனால் ரெகுலராக வந்து 5 PM ரெகுலராகவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக ரிலீஸ் ஆகும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது மட்டும் கிடையாது, லீவ் டைமில் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க பைத்தான், C++, ஜாவாலாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கோ த்ரூ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல்லே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. சரி, அப்படி என்ன மேடம் இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அமிர்தாவில் கண்டிப்பாக எல்லாமே எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருப்பீங்க. phase 1, 2 ரெண்டுமே முடிச்சிருப்பீங்க. அதுக்கு AEEEக்கான ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அமிர்தாவில் சேரலாமா இல்லை வேணாமா, சேர்ந்தால் என்ன அட்வான்டேஜ் இல்லை என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ அமிர்தாவில் வந்து AEEE வந்திருக்கோம். இதுக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான இது வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக சிலர் வந்து பண்ணியிருப்பீங்க. phase 1, 2 அந்த மாதிரி யாருக்கு என்ன வந்திருக்கோ அந்த இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன், பேமெண்ட்டு, ஸோ அடுத்தடுத்த இது எல்லாமே அது கைடன்ஸ் எல்லாமே பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5000 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன் கவுன்சிலிங்க்கு. ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க, எந்த காலேஜ் போடலான்னு சொல்லிட்டு. ஸோ அமிர்தாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு ஹேண்ட்புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேம்பஸ் இருக்கணும், அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அமிர்தபுரி, அமராவதி, அதுக்கப்புறம் பெங்களூர், கோயம்புத்தூர் கேம்பஸ், சென்னை, அதுக்கப்புறம் ஃபரிதாபாத், இது நாகர்கோவில், இந்த மாதிரி கேம்பஸ் இருந்தாலும் மெயின் கேம்பஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் கேம்பஸ் தான் ரொம்ப மெயின் கேம்பஸ். ஸோ அதில் கிடைக்கிறது ரொம்ப 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 டஃப் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம இதை சொல்லணும்னு இல்லை. ஸோ இதில் வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். இப்போ இதை வந்து நம்ம பெருசாக சொல்லணும்னு இல்லை. ஏன்னா CSAP மூலியம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே, சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து சென்ட்ரலைஸ்டு சீட் அலாட்மெண்ட். ஸோ ஓவராலாக எல்லா பிரான்ச்சுக்கும் ஒரே இடத்துல வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பிடெக் கோர்சஸ்ஸு. மெயினாக வந்து என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறதும் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க. அமிர்தபுரி, அமராவதி, இதில் என்னென்ன இருக்குதுங்க பாருங்கள். AMRனால் அமராவதியில் இருக்குது. இது ஹேண்ட்புக் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் லிங்க்கில் போனீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமராவதி, பெங்களூரு, இதில் என்னென்ன கோர்சஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறத இங்கே டிக் பண்ணியிருக்கிற இடத்துல இருக்கும். மேக்ஸிமம் வந்து இது பாருங்கள், CBE கோயம்புத்தூரில் வந்து எல்லா பிரான்ச்சஸுமே அவைலபிள் இருக்குது. சிவில்லேருந்து ஆட்டோமேஷன், ரோபோட்டிக் இன்ஜினியரிங்லேருந்து நிறைய கோர்சஸ், டேட்டா சயின்ஸு, AI டேட்டா சயின்ஸு, CE கம்யூனிகேஷன் வந்து ஏன்னா மெயின் இதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், EAC மட்டும்தான் இதில் இல்லை. மீதி எல்லாமே சில இடத்துல இருக்குது. மற்றபடி எல்லாமே. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒன்றுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து 2004 வந்து அட்லீஸ்ட்டு அதுக்கு இது ஆன் ஆர் ஆஃப்டர் அதுக்குள்ளே வந்து பிறந்திருக்கணும். இதில் வந்து 10th அதாவது +2 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்துருக்கணும். ஸோ மேக்ஸ் எடுத்துல அட்லீஸ்ட் வந்து 55% இருக்கணும். வித்தவுட் லெஸ் வந்து 55 எபோவ், அதாவது 60% இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் தான் கண்டிப்பாக அப்ளையும் பண்ணியிருப்பீங்க. இது நம்ம சொல்லணும்னு இல்லை. இதில் 2 ப்ராசஸில் வந்து எடுக்கிறாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. JEE பேஸ்டும் எடுக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா AEEE நீங்கள் வந்து அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க இல்லையா. ஸோ அதை வச்சு சீட்டை வந்து அலாட் பண்ணுறாங்க. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு JEE மார்க் அதிகமாக இருக்குன்னா, ஆனால் JEEயில் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃப் சீட்ஸ் தான் அலாட் பண்ணுவாங்க. AEEEல தான் 70% ஆஃப் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சைட்டில் ஓப்பனாக எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தெளிவாக இந்த 2025-26 அகாடமிக் இயரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்லாப் 1ல் இது அமராவதி கோயம்புத்தூர் கேம்பஸ் பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை AIDML, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CSC, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா 1.5 lakhs ஸ்லாப் 1க்கு. ஸோ ஸ்காலர்ஷிப் இதுதான் வந்து ஸ்காலர்ஷிப்னு சொல்கிறாங்க, எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் பண்ணுறது. ஸோ சென்னையாக இருந்தால் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றரை தான் வருது உங்களுக்கு. எல்லா கேம்பஸ்லையுமே ஒரு இந்த பிரான்ச்சஸ் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஒன்றரை. இதை தவிர்த்து ஸ்லாப் 2 போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 வந்து
கிட்டத்தட்ட 2.9 லேக்ஸ் வந்து வந்துடுது. ஓகேங்களா. கோயம்புத்தூரில் இது ஜாஸ்தியாக இருக்குது. அதேமாதிரி பெங்களூரும் ஜாஸ்தியாக இருக்குது, அமிர்தபுரியும் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. சென்னை கேம்பஸில் ஒரு இது ஓரளவுக்கு 40,000 வந்து நியர் கம்மியாக இருக்குது. நாகர்கோவிலில் மட்டும் ஃபுல்லாகவே கம்மியாக இருக்குது, 2 லேக் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸ்லாப் 1, 2 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரும் இருக்குது. 3க்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட அதிகமாகும். 3 லேக்ஸ் அதாவது 4 லேக்ஸ் தாங்க. 4 லேக்ஸ் நீங்கள் மினிமம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் ஸ்காலர்ஷிப்புங்கிறது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நான் போகிறதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 லேக்ஸ் ஸ்டார்டிங்காக 6, 4.5 ஸோ லேக் வந்து இதில் வரும். இதுதான் வந்து ஃபீஸோட டைப்பு. இதுதான் எங்களுக்கு தெரியுமே மேடம். அதாவது சரி, நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் அமிர்தா போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டிங்கன்னா ஸ்லாப் 1 வந்து ஈக்குவல் டு நம்மளுடைய கவுன்சிலிங்கு, நம்மளோட டிஎன்இஏ கவுன்சிலிங் ரிலேட்டடாக வர அளவுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும். ப்ளஸ் வந்து கேம்பஸும் சூப்பரான கேம்பஸு. எல்லா கேம்பஸ்லுமே கோயம்புத்தூர்லாம் கிடச்சிதுன்னா பக்காவாக தட்டிட்டு போகலாம். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன் இந்த அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன கோர்சஸ் வந்து ஏஇன்னு இது என்னென்ன கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பேன்ஷனோடு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு பெரிய செக் வைக்கிறாங்க. பட் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் டிசைட் பண்ணது உங்களுடைய கையில் இருக்குது. ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் தட் இஸ் ஸ்லாப் 1 and 2 allotted for the academic year 2026 ஒன்லி. ஓகேங்களா. அடுத்த வருஷம் முன்ன பண்ண ஆகலாம், பட் ஹையஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரினியூவல் ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் சப்சீக்வெண்ட் இயர்ஸ் இஸ் சப்ஜெக்ட் டு மீட்டிங் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. கன்சிஸ்டன்ட் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் பை செக்யூரிங் குமுலேட்டிவ் கிரேடு, அதாவது பாயிண்ட், அதை வச்சு தான் வந்து உங்களுடைய அந்த இது நீங்கள் ஃபர்தராக போய் சேர்ந்துட்டால் மட்டும் பார்த்தாது. சில காலேஜில் சேர்ந்தால் போதும், அதுக்கு ஒரு டாப் காலேஜில். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காமிச்சா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். பட் காமிச்சா தான் நீங்கள் அதில் படிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஸ்லாப் 1 அதாவது கேட்டகரி 1ல் நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு 8 பாயிண்ட் வச்சுருக்கணும், 8.0 அண்ட் எபோவ் த கேஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஸ்லாப் 1. அடுத்து எண்ட் ஆஃப் தி இயர் அகாடமிக், ஒரு வருஷமே எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 8.0 வந்து மெயின்டைன் பண்ணணும். கேட்டகரி 2 அந்த 7.5 அண்ட் எபோவ் ஸ்காலர்ஷிப் அது வந்து மெயின்டைன் பண்ணணும். நோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீரியட் ஆஃப் ஸ்டடி இன் யூனிவர்சிட்டி, இது வந்து ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா ஒருவேளை ஒரு செமஸ்டரும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெயிலிங் டு மீட் நம்ம அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் மீட் பண்ணலைன்னா அப்போ 1, 2, 3 இருக்குல்ல, கேண்டிடேட் வில் பி ரெக்வயர்ட் டு பே த ஸ்லாப் 3 ஃபீஸஸ் இன் த சப்சிக்வெண்ட் இயர்ஸ். ஸோ ஒருவேளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணும்போது இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா எல்லோரும் சொல்லுவாங்க அமிர்தா கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே போனீங்க அப்படின்னா 3rd இயரில் பிளேஸ்ட் ஆகிடலாம். மெயினாக நம்ம போகிறதே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக தான். ஏன்னா இதில் போனோம் அப்படின்னா பசங்க அப்படியே ஏறிக்கிட்டே போயிடுவாங்க, நம்ம போய் தனியாக தேடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய அவங்க வந்து ஓப்பன் டிக்ளரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் 1.5 லேக்ஸ் உங்களுடைய கிரேட் 1ல் அதாவது ஸ்லாப் 1ல் செலக்ட் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஸ்லாப் 1ல் போகிற பசங்க கண்டிப்பாக படிக்கவும் செய்வாங்க. ஆனால் ஃபஸ்ட் இயர் போகும்போது அவங்களுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா புது என்விரான்மெண்ட்டு, ஸோ அந்த அட்மாஸ்பியர் அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க 8 பாயிண்ட் கொண்டுட்டு வருவாங்களா அப்படிங்கிறது தான் சிஜிபிஏயில் ஒரு மிகப்பெரிய டவுட்டு. அட்லீஸ்ட் செகண்ட் இயரில் கொடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து அதுக்குள்ளே அடாப்ட் ஆயிடுவாங்க, அந்த சரௌண்டிங்ஸ் வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. மேபி ஃபஸ்ட் இயர் சேர்ந்துட்டு செகண்ட் இந்த ஸ்லாப் 1ல் இதில் வந்து 0.1 அந்த மாதிரி கம்மியானாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஸ்லாப் 1 உங்களுக்கு அதாவது படிக்கிறதுல ஸ்டடீஸில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லாப் 2 and 3 தெரியுதுங்களா, 1, 2, 3 the candidate will be required to pay the slab 3 ஃபீஸ். சரிங்களா. அடுத்து பின்னாடி வரக்கூடிய இயருக்கு வந்து அந்த அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் ரீசன், இதுதான் வந்து மிகப்பெரிய வந்து அதாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வந்து சிஜிபியை வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஒருவேளை இங்கே பார்த்தீங்களா 7.5லேருந்து 8க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா வில் பே ஸ்லாப் 2 ஃபீஸ், நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஸ்லாப் 1ல் இருக்கிறவன் 8 and above இருந்தானா அதே ஃபீஸை பே பண்ணிக்கலாங்கிறான். அதேமாதிரி ஸ்லாப் 3ல் இருக்கிறவன் 7.5 இல் பே வந்து ஸ்லாப் 3 ஃபீஸ். அதாவது நான் சொல்கிற கண்டிஷனை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பே பண்ணால் போதும். இல்லை நான் ஒன்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி டவுட் உங்களுக்கு வரலாம், இதே நம்ம தெளிவுபடுத்தணும். கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து மீட்டிங் ஒன்று போட்டிருப்பாங்க, அதுலேயே உங்களுக்கு சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை
நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஜிபிஏ வந்து ஃபஸ்ட் இயரே குறைஞ்சிருது. ஸ்லாப் 1ல் போகிறோம், 1.5 லட்சம் தான்பா அப்படின்னு போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் 2 போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த 3 இயர்ஸும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்லாப் 3 வரலும் உங்களுக்கு என்ன மாதிரி மறுபடியும் ஒரு வேளை 8+ வந்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஸ்லாப் 1 கொண்டு வந்துருவாங்களான்னா, ஒன்ஸ் கீழே இறங்கிட்டிங்கன்னா டவுன் தான், அப்பில் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஆஸ் ஏ பேரண்ட்டாக வந்து அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இட்ஸ் நாட் ஈஸி ஒன். ஸோ வந்து எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து ஒரு பிளான் 1.5 தானே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்த்துறவங்களுக்கு இந்த இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம இதுக்கு சூட்டபுளாக உள்ளே போய் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து 2.5 3 lakhs அந்த மாதிரி, அதாவது உங்களுடைய டார்கெட் வந்து ஒரு 4 என்னால் பண்ண முடியும் இயர்லி அகாடமிக்கு மட்டும். அப்பார்ட் ஃப்ரம் வந்து நீங்கள் ஹாஸ்டலுங்கிறது ஒன்று. ஸோ இது என்னால் வந்து பேர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். ஏன்னா இல்லைன்னா ஒரு ப்ரெஷரைஸ்டாக வந்து ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து யோசிச்சிங்க, பாருங்கள், எது சூட்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். இது ஒன்று தான் நான் வந்து மெயினாக டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல வந்தது. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் நிறைய மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்க. ப்ளஸ் எல்லா விஷயங்களையும் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு காலேஜோட அட்மாஸ்பியரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அது வந்து ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தவிர்த்து இது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபீஸ் அமௌண்ட் வைஸ் மட்டும் செக் அவுட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கவுன்சிலிங்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப்ஸ் வந்து கொடுங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஜேஇ ஒருவேளை எழுதியிருக்கீங்க, இல்லை அமிர்தாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போதைக்கு பண்ணியிருக்கீங்க, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் லென்த்தியாக வீடியோ போயிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணணும், ரவுண்ட் 1க்கு என்றைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாப்பப் ரவுண்ட்னா என்ன, இதெல்லாம் வேணும்னா கேளுங்க. அடுத்த வீடியோஸை நம்ம போடலாம். என்றைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது, இது அது என்னதுன்னா ஃபஸ்ட் ஒன் அதோட இது வந்து எப்போ அலாட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவாக போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.